திருச்செந்தூரில் இப்போ முழுக்க முழுக்க வியாபார நோக்கத்தோட அறநிலைத்துறையும் சரி, தனிநபர்களும் சரி, நகராட்சி நிர்வாகமும் சரி வியாபார நோக்கத்தோடு செயல்படுறாங்க. அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிக்கிறாங்க. அனுபவித்து அவங்க அதை திருப்பி அந்த விளக்கில் போகிற விட்டில் பூச்சி மாதிரி அதிலே வந்து விழுறாங்க. மொத்தத்தில் கோயிலுக்குள்ளே சாமி சாப்பாடு இல்லாமல் பட்னியாக இருக்கார் முருகன். எல்லாமே ஒரு கமர்ஷியலாகவே பண்ணிட்டு இருந்தாமல் சுவாமியோட சாநித்தியம் குறையும் போது பக்தர்களுடைய பிரார்த்தனைகள் வந்து என்ன செய்யாது, நிறைவேறாது. இப்போ பக்தர்கள் கூட்டம் வந்து அலம்போதும் லாட்ஜில் கூட்டம் வரும்போது அங்கே தண்ணி ரொம்ப ரொம்பி அந்த கழிவு நீர் ஃபுல்லாக வந்து சன்னதியில் வெளியில் வருது, சன்னதி தெருவில் வெளியில் வருது. அதை மிதிச்சுட்டு பக்தர்கள் கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. திமுக அரசாங்கம் இந்த கோயில்களையும் கோயிலுடைய பக்தர்களையும் எந்த விதத்தில் மதிக்குதுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். பாத்ரூம் போகிறதுக்கு பெண்களுக்கு சரியான ஃபெசிலிட்டி இல்லை. லட்சக்கணக்கான பேர் ஒரு இடத்துல எந்த பாத்ரூம் வசதியும் பெருசாக இல்லை. இவங்க ரொம்ப அலட்சிய போக்கோட இந்த கோயிலுக்கு வர்ற பக்தர்களை நினைக்கிறாங்க. உண்டியல் பணம் மாத்திரம்தான் சொல்லி இப்போ 3 உண்டியல் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. மூலஸ்தானத்தில் 3 உண்டியல் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்களே தவிர 10 கக்கூசை எக்ஸ்ட்ரா கட்டலை. பிரார்த்தனைகளை இங்கே நிறைவேற்றுறதுக்கு இந்த அறநிலைத்துறை நிர்வாகம் வழி பண்ணி கொடுக்கணும். ஆனால் அறநிலைத்துறை நிர்வாகம் இதை ஒரு டிக்கெட்டு தரிசனம் அப்படி பார்க்குறாங்க. அப்படி கிடையாது. இங்கே பால்கோணம் எடுத்து வர்றவங்க இருக்காங்க, காவடி எடுத்து வர்றவங்க இருக்காங்க. குழந்தை பிறக்கலைன்னா அதுக்கு ஒரு விதமான பிரார்த்தனைகள் இருக்குது. இந்த அறநிலைத்துறை அந்த தர்மமான விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. கோயிலில் தர்ம காரியங்கள் தடைவிடாமல் நடக்கணுங்கிறதுக்காண்டி தான் பல கோடிக்கணக்கான லேண்டுகளை ஒவ்வொரு கோயிலையும் எழுதி வைக்கிறாங்க. ஆனால் அந்த லேண்டெல்லாம் இந்த அறநிலைத்துறை என்ஜாய் பண்ணதே தவிர. சமீபத்தில் திருச்செந்தூர் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. திருச்செந்தூர் போனதுக்கு பிறகு தான் அங்கே வெளியிலையும் சரி கோவிலுக்குள்ளேயும் சரி நடக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் நம்ம காதுகளுக்கு வரும்போது அது பெரிய ஆதங்கத்தையும் ஒரு வேதனையும் உண்டாக்குனுச்சு. திருச்செந்தூர் தமிழ் சங்கத்துடைய பொருளாளர் வினோத் அவர்கள் தான் வந்து நமக்கு நிறைய தகவல்களை வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருந்தாரு. ஸோ கோவிலுக்கு வெளியிலையும் சரி கோவிலுக்குள்ளேயும் சரி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத அவர் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த க்ஷேத்திரத்துக்கு தனி மகிமை உண்டு. இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஜெயந்திபுரம்னு பேர், சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிறது இதோட பேர். இந்த திருச்செந்தூர் க்ஷேத்திரத்தில் மிகப்பெரிய விசேஷம் என்னென்னா, இங்கே வந்து மூர்த்தி, தீர்த்தம், விருட்சம் 3மே இங்கே வந்து பிரதானம். ஒரு கோவிலில் வந்து ஒன்று மூர்த்தி விசேஷமாக இருப்பார், இன்னொரு கோவிலில் தீர்த்தம் விசேஷமாக இருக்கும். இங்கே வந்து மூர்த்தி, தீர்த்தம், விருட்சம், அதாவது மூர்த்தியான முருகப்பெருமானும் இங்கே விசேஷம், தீர்த்தமான நாளிக்கிணறு, கந்தமாதன பர்வதம்ங்கிற கடல் இதுவும் இங்கே விசேஷம். இது போக விருட்சமான பன்னீரலை விபூதி இங்கே ரொம்ப விசேஷம். இந்த 3மே விசேஷமான ஊர் இது. இங்கே வந்து வழிபடாத சமய பெரியவர்களே கிடையாது. இந்து தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ண ஆதிசங்கரருக்கு இங்கே தான் குன்ம நோய் போச்சு. நக்கீரர் இங்கே தான் தன்னுடைய வெப்பு நோயை போக்குறதுக்கு திருமுருகாற்றுப்படை பாடுறார். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு இங்கே நெருங்கிய தொடர்பு உண்டு. பல வெள்ளைய ஆட்சியாளர்கள் கூட இந்த கோவிலுக்கு பல தான தர்மங்கள் பண்ணியிருக்காங்க. லூசிங்டன் துறை அப்படிங்கிறவர் வந்து அவருடைய மனைவிக்கு வெப்பு நோய் வந்துடுது. வெப்பு நோயை போக்குறதுக்காண்டி இங்கே ஒரு வெள்ளிக்குடம் கொடுத்துருக்காரு. அந்த வெள்ளிக்குடம் இன்றைக்கி வரைக்கும் யூஸ் ஆகிட்டு இருக்கு. உபயம் 1802 லூசிங்டன் துறைன்னு போட்டிருக்கோம். அதில் அந்த வெள்ளிக்குடத்தில் இன்றைக்கி வரைக்கும் அந்த வெள்ளிக்குடம் இங்கே பூஜையில் இருக்குது. இவ்வளவு பெரிய புகழ்பெற்ற க்ஷேத்திரத்தை இன்றைக்கி இந்த நகராட்சி நிர்வாகமோ இந்த அறநிலைத்துறை நிர்வாகமோ மோசமான முறையில் கையாளுது. இது வந்து பக்தர்கள் மத்தியில் மிகவும் மனவேதனையை கொடுக்குது. இங்கே குடியிருக்கிறவங்க, இந்த கோவிலை சுற்றி குடியிருக்கிறவங்களுக்கு பல்வேறுபட்ட அவங்க நிர்வாக குளறுபடிகளால் பல்வேறுபட்ட இன்னல்கள் ஏற்படுது. உதாரணத்துக்கு நீங்கள் கூட்ட நாட்கள் வந்தீங்கன்னா ரத வீதியில், தெற்கு ரத வீதியில் எந்த மனிதர்களும் வீட்டிலேருந்து வெளியில் வர முடியாது. இங்கே இருக்கக்கூடிய 25 வருஷமாக இருக்கக்கூடிய எம்எல்ஏனுடைய ஒரு அலட்சிய போக்குனாலையும் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட அலட்சிய போக்குனாலையும் ஒரு புகழ்பெற்ற க்ஷேத்திரம் மிகப்பெரிய இன்னல்களை வர்ற பக்தர்களும் இங்கே குடியிருக்கிறவங்களும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த க்ஷேத்திரம் திருப்பியும் பழையபடி மிகப்பெரிய புகழடையணும். அயோத்தி போல், திருப்பதி போல் மிகப்பெரிய எதுக்கும் சற்றும் குறைந்ததல்ல இந்த க்ஷேத்திரம். எந்த க்ஷேத்திரத்துக்கும் சற்றும் குறைந்ததல்ல. அருணகிரிநாதர் கைலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே, அதாவது கைலை மலைக்கு இணையான செந்தில் பதிவாழ்வேன்னு பாடுறாரு. இங்கே இருக்க இது ஒரு பிரார்த்தனை ஸ்தலம். இது வந்து வழிபாட்டு ஸ்தலம் கிடையாது, இது பிரார்த்தனை ஸ்தலம். இங்கே பல பேர் பலவிதமான நேர்ச்சிகளோடையும் பிரார்த்தனைகளோடும் வராங்க. அவங்க பிரார்த்தனைகளை இங்கே நிறைவேற்றுறதுக்கு இந்த அறநிலைத்துறை நிர்வாகம் வழி பண்ணி கொடுக்கணும். ஆனால் அறநிலைத்துறை நிர்வாகம் இதை ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக தான் பார்க்குறதே தவிர இதை ஒரு பிரார்த்தனை ஸ்தலமாக பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு இதில் வந்து போதிய ஞானம் இல்லை. அதனால அவங்க இதை வந்து ஒரு டிக்கெட்டு தரிசனம் அப்படி பார்க்குறாங்க. அப்படி கிடையாது. இங்கே பால்கோணம் எடுத்து வர்றவங்க இருக்காங்க, காவடி எடுத்து வர்றவங்க இருக்காங்க. குழந்தை பிறக்கலைன்னா அதுக்கு ஒரு விதமான பிரார்த்தனைகள் இருக்குது. வேல் குத்தி வர்ற ஒரு பிரார்த்தனை இருக்குது. இங்கேயே பலவிதமான பூஜைகள் இருக்குது. சண்முகார்ச்சனை இருக்குது, தாராபிஷேகம், தாராஹோமம்னு சுவாமிக்கு சாப்பாடு போடக்கூடிய அந்த ஹோமம் இருக்குது, சந்தன லேபனம் இருக்குது. இதை மாதிரி எண்ணற்ற பிரார்த்தனைகள் இந்த கோயிலில் இருக்குது. அந்த பிரார்த்தனைகள் மூலமாக பக்தர்களுக்கு இலவசமாக பிரசாதங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது.
நம்ம முன்னோர்கள் ஒரு அருமையான சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இங்கே பலவிதமான கட்டளைகள் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. இந்த கோயிலில் 9 கால பூஜை நடக்குது. இங்கே ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்குது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தர்மக்ஷேத்திரம். எப்படி வந்து அயோத்தி ராமக்ஷேத்திரமோ, எப்படி காசி வந்து ஒரு பாப விநாச கஷேத்திரமோ, அது மாதிரி இது வந்து முழுக்க முழுக்க இந்த திருச்செந்தூர் வந்து ஒரு தர்மக்ஷேத்திரம். இங்கே தர்மம் மாத்திரம் தான் நிற்கும், வேறு எதுவுமே நிற்காது. ஆனால் அந்த தர்மத்தை இந்த அறநிலையத்துறை அந்த தர்மமான விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது தான் திருச்செந்தூர். ஸோ திருச்செந்தூருடைய தற்போதைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன். திருச்செந்தூரில் இப்போ வந்து தர்மம் இல்லை. திருச்செந்தூரில் இப்போ முழுக்க முழுக்க வியாபார நோக்கத்தோட அறநிலைத்துறையும் சரி, தனிநபர்களும் சரி, நகராட்சி நிர்வாகமும் சரி வியாபார நோக்கத்தோடு செயல்படுறாங்க. அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிக்கிறாங்க. அனுபவித்து அவங்க அதை திருப்பி அந்த விளக்கில் போகிற விட்டில் பூச்சி மாதிரி அதிலே வந்து விளைறாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய சோகமான விஷயம். இங்கே இப்போது இந்த அன்னதானம் நடக்குது, அது இப்போது கொஞ்சம் அருமையாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த அன்னதானத்துக்கு வந்து இவங்க உள்ள டோக்கன் கொடுக்குறாங்க. எல்லாமே ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை பெருசாக. அந்த டிரான்ஸ்பரன்சி வரணும். டிரான்ஸ்பரன்சி வந்தால் தான் அந்த தர்மம் வந்து அடுத்த கட்டத்துக்கு 4 பேர் கேள்வி கேட்பாங்க, அதை அடுத்து ஃபைன் பண்ணி முன்னெடுக்க முடியும். அது மாதிரி சுகாதாரமும் இங்கே வந்து சுத்தமாக சுகாதாரமே இல்லை. சுகாதாரங்கிறது இங்கே வந்து ஜீரோவில் இருக்குது. அதாவது வந்து நகராட்சி வந்து எப்போதுமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாதாள சாக்கடை திட்டம் ஃபெயிலியர் அது அவங்களுக்கு. அப்போ முந்தின நாளே என்ன பண்ணணும்னா, அவங்க அந்த சாக்கடையை எடுத்து அதை தண்ணியெல்லாம் வெளியில் எடுத்து அதை ட்ரை பண்ணி வைக்கணும். இங்கே என்ன ஆயிடுது, லாட்ஜுகள் ஃபுல்லாக பாதாள சாக்கடை திட்டத்தில் இணைச்சிருக்காங்க. இப்போ பக்தர்கள் கூட்டம் வந்து அலம்போதும் லாட்ஜில் கூட்டம் வரும்போது அங்கே தண்ணி ரொம்ப ரொம்பி அந்த கழிவு நீர் ஃபுல்லாக வந்து சன்னதியில் வெளியில் வருது, சன்னதி தெருவில் வெளியில் வருது. அதை மிதிச்சுட்டு பக்தர்கள் கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு மோசமான விஷயம். திமுக அரசாங்கம் இந்த கோயில்களையும் கோயிலுடைய பக்தர்களையும் எந்த விதத்தில் மதிக்குதுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த பாதாள சாக்கடை வந்து வெளியில் வர்றது. நான் அந்த வீடியோ கிளிப்பிங்கை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. நேற்று எனக்கு மிகப்பெரிய வேதனையான விஷயம், பாத்ரூம் போகிறதுக்கு பெண்களுக்கு சரியான ஃபெசிலிட்டி இல்லை. லட்சக்கணக்கான பேர் ஒரு இடத்துல எந்த பாத்ரூம் வசதியும் பெருசாக இல்லை. டெம்பரரி பாத்ரூம்னு வச்சுருக்காங்க. அதோட நிலைமையும் நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக கொடுக்குறேன். அதுவும் மிகப்பெரிய சுகாதாரம் இல்லாமல் இருக்குது. இவங்க ரொம்ப அலட்சிய போக்கோட இந்த கோயிலுக்கு வர்ற பக்தர்களை நினைக்கிறாங்க. உண்டியல் பணம் மாத்திரம்தான் சொல்லி இப்போ 3 உண்டியல் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. மூலஸ்தானத்தில் 3 உண்டியல் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்களே தவிர 10 கக்கூசை எக்ஸ்ட்ரா கட்டலை. கடை கட்டிக்கிட்டு இருக்கு ரைட்டு. அப்போ பக்தர்கள் யாரும் வரக்கூடாதுன்னு நீங்கள் அறிவிப்பு கொடுப்பீங்களா? கொரோனா மாதிரி நாங்கள் வேலை பார்க்குறோம், வேலை பார்த்து முடிஞ்ச உடனே வாங்கன்னு சொல்லி 6 மாதம் சொல்லி நிப்பாட்டி வைக்க முடியுமா? அப்போ நீங்கள் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு தான் இந்த டெவலப்பிங் வேலைகளை பண்ணணும். டெவலப் பண்ணுறோம்னு சொல்லி இருக்கிற பக்தர்களை வந்து வேதனைக்கு உள்ளாக்கக்கூடாது. அதுபோக பக்தர்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு இல்லை, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் பக்தர்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. ஆனால் அந்த விழிப்புணர்வை அவங்க ஏற்படுத்தலை. 1. 2வது வந்து இவங்களுடைய தோல்வி அடைஞ்ச பாதாள சாக்கடை திட்டம், இதெல்லாம் வந்து முழுக்க திருச்செந்தூரை வந்து ஒரு சாக்கடை நகரமாகவும் குப்பை நகரமாகவும் மாற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு பிளானிங் இல்லாத இவங்களுடைய நடவடிக்கைகள் தான் வந்து திருச்செந்தூரோட அவலத்துக்கு காரணம். கோவில் ஏரியாலையும் இதே மாதிரி நிறைய அவலங்கள் நடக்குது. அதை கண்டிப்பாக சரி பண்ணணும். அதை தமிழக அரசு அதை நடவடிக்கை எடுக்கணும். இதை ஒரு பில்கிரிம் சென்டராக அறிவித்து நடவடிக்கை எடுக்கணும். இல்லை மத்திய அரசாங்கம் இதில் தலையிட்டு இந்த திருச்செந்தூரை வந்து எப்படி கேதார்நாத்தை மோடி நடவடிக்கை எடுத்தாரோ அது மாதிரி இது ஆதிசங்கரர் எங்கெல்லாம் பிரயாணம் பண்ணியிருக்காரோ அங்கெல்லாம் மோடி வந்து நடவடிக்கை எடுத்திருக்காரு. அது மாதிரி இங்கேயும் திரு மோடி அவர்கள் வந்து தலையிட்டு இந்த திருச்செந்தூர்லேயும் ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த ஊரை வந்து ஒரு இந்திய சுற்றுலாத்தலமாக மாற்றணுங்கிறது என்னோட கோரிக்கை. திருச்செந்தூர் கோவிலை வந்து புனரமைக்கிறதுக்கான அந்த வேலைப்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை அதனால பக்தர்களுக்கு நிறைய இடையூறுகள் இருக்குதா, இல்லை வெளியில பொது வெளியில தங்க வேண்டிய சூழல் வருதா அப்படிங்கிற கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்டதுக்கு, இப்போ வந்து கோவிலில் வந்து HCL சிவநாடார் தனவந்தர் அவர்கள் ஒரு 200 கோடி ரூபா பெரிய மனது பண்ணி இங்கே ஒதுக்கியிருக்காரு, முருகனுக்கு வேண்டி ஒதுக்கியிருக்காரு. அவர் முருகனுடைய அருளாசி பெறுறதுக்கு அதை 100 கோடி ரூபா கோவிலிருந்து ஒதுக்கியிருக்காங்க. கோவிலுடைய நிதி, அதாவது அரசாங்க பணம் கிடையாது, அது அறநிலையத்துறை பணமும் கிடையாது. அது கோயில்களில் பக்தர்கள் உண்டியலில் போட்ட பணத்துலேருந்து 100 கோடி ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த 100 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அந்த 300 கோடிக்கு பணிகள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த பணிகள் வந்து விரைவாக நடக்கலை. இன்னும் கொஞ்சம் விரைவாக நடந்ததுன்னா சீக்கிரம் வந்து இந்த கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் சீக்கிரம் தீரும்னு நினைக்கிறேன். அந்த பணிகளை காரணம் காட்டி வந்து பக்தர்களை வந்து இவங்க வந்து பக்தர்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்காதது மிகவும் கண்டனத்துக்குரியது. திருச்செந்தூர் நகராட்சி நிர்வாகமும் சரி, கோவில் நிர்வாகமும் சரி முறையாக அவங்களுக்கான அந்த விஷயங்களை பராமரிக்கலை அப்படிங்கும்போது
வெளியிலிருந்து வரக்கூடிய பக்தர்களுடைய பங்கு என்னவா இருக்கு? பக்தர்கள் என்னென்ன மாதிரியான இடையூறுகளை சந்திக்கிறாங்க? வரக்கூடிய பக்தர்கள் வந்து கண்டிப்பான முறையில் வெளியில் பொது வெளியில் துப்பக்கூடாது. அவங்க கண்ட இடத்துல துப்புறாங்க, கண்ட இடத்துல குப்பையை போடுறாங்க, கண்ட இடத்துல இது பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்தாப்புல நகராட்சி என்ன பண்ணணும்னா, எந்தெந்த இடத்துல குப்பை போடணுமோ அந்த குப்பை தொட்டிகளை எல்லாம் வச்சு அந்த குப்பை தொட்டிகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி அதை வச்சு உடனே நைட்டு அப்புறப்படுத்தணும் இந்த குப்பை தொட்டிகளை. அது மாதிரி பக்தர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடையாது. லாட்ஜஸ்லாம் வாடகைலாம் வந்து ஜாஸ்தி. இங்கே மடங்கள் இருக்குது, எவ்வளோ மடங்கள் இருந்தாலும் அதை தாண்டி பக்தர்கள் வராங்க. இங்கே இருக்கிற மடங்கள் பத்தாது. ஸோ அவங்க ரோட்டில் தான் படுத்திருக்க வேண்டியிருக்கு, கோயில் வாசலில் தான் படுத்திருக்க வேண்டியிருக்கு. இவங்க வந்து கோயிலில் இந்த மாதிரி கூட்டங்கள் நடக்கும்போது ஒரு 3 நாள் 4 நாள் அந்த பணிகளை தள்ளி வச்சு அவங்களுக்கு பக்தர்கள் தங்குறதுக்கு வழி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் பணிகளை ஆரம்பிக்கணுங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. திருச்செந்தூர் கோவில் மட்டும் ஏன் தொடர்ந்து சர்ச்சைகளுக்குள்ளாகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த கேள்வியை நான் முன் வச்சிருந்தேன். ஏன்னா நம்மளே நிறைய வீடியோக்களில் பார்த்துருந்துருப்போம். 1000 2000 வாங்கிக்கிட்டு பக்தர்களை வந்து பின்வாசல் வழியாக வந்து கோயிலுக்குள்ளே அனுப்பக்கூடிய அந்த வீடியோக்களையும் நம்ம பார்த்துருந்தோம். 1000 ரூபா டிக்கெட் கொடுத்து தான் வாங்கியிருக்காங்களே தவிர டிக்கெட் கொடுக்காம சும்மா வாங்கி பையில் போடல. அந்த பையில் போட்டது தப்பு. டிக்கெட் அதான் டிக்கெட்டு கவுண்டர் ஒன்று ரெடி பண்ணி கவுண்டரில் ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினா அந்த சர்ச்சை வந்திருக்காது. அவங்க கவுண்டர் ரெடி பண்ணாமல் ஒரு பையை துணிப்பையை வச்சு அதில் ரூபா வாங்கிட்டு அந்த பக்கத்தில் போய் டிக்கெட் வாங்கும்போது வீடியோ எடுக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்னா, டிக்கெட்டு பணத்தை வாங்கி போட்டு உள்ளே விடுறாங்கன்னு தான் தெரியும். ஆனால் டிக்கெட் கொடுத்து தான் உள்ளே விட்டுருக்காங்க. ஒரு நபரை கூட டிக்கெட் கொடுக்காமல் உள்ளே விடலை. அதுபோல் இப்போ இருக்கிற ஜேசி வந்து 10 பைசா லஞ்சம் வாங்குற ஆள் கிடையாது. ஒரு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு ஹானஸ்டான ஆள். அதுபோக எல்லாரையும் ஓரளவு செட் பண்ணி நல்ல நிர்வாகத்தை கொண்டு வந்துட்டார். அதாவது அந்த டிக்கெட் தரிசனத்தை பொறுத்தளவில் அவர் கொஞ்சம் கரெக்டாக கொண்டு வந்துட்டார். ஆனால் அவருக்கும் ஒரு எல்லை இருக்குது. அதுக்கு மேலே வந்து அரசியல்கள் மிச்ச விஷயங்கள் இன்னும் பிற டிபார்ட்மெண்ட்டுகள் எல்லாம் தலையிடும்போது அவரால் அதுக்கு மேலே பண்ண முடியல. அவரால் இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சுது. இது இவர் பண்ணது இது வரைக்கும் யாரும் எந்த ஜட்ஜியும் இவ்வளோ பண்ணதில்லை. இவ்வளோ பண்ணியிருக்காரு இவர். அது ஒரு பாராட்டுக்குரிய விஷயந்தான். ஆனால் சர்ச்சைகளுக்கு உள்ளாகிறதுங்கிறது வந்து தவறான புரிதல். இப்போது ஒரு 10 நாளைக்கு முன்னக்கூட்டி இந்த ஜேசி தான் வந்து பாத யாத்திரை பக்தர்களுக்குன்னு தனி வழி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த பாத யாத்திரை பக்தர்கள் வழியில் வந்த பாத யாத்திரை பக்தர்களே போராட்டம்னு சொல்லி பண்ணுறாங்க. அதாவது அபிஷேக டிக்கெட்டு 2000 ரூபா டிக்கெட்டு அவங்க ஒரு வழியில் போவாங்க, 100 ரூபா டிக்கெட்டு ஒரு வழியில் போவாங்க. பாத யாத்திரை பக்தர்களுக்குன்னு தனி வழி விட்டுருக்கு. அந்த வழியில் போயாச்சுன்னா பாத யாத்திரை பக்தர்கள் ஒரு half an hour to 45 minutes தரிசனம் பண்ணி வெளியே வந்துடலாம். இதை முழுக்க கொண்டு வந்தது இந்த ஜேசி, இந்த இப்போ கூடிய கார்த்திக்ங்கிற ஜேசி தான் கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அது புரியாமல் அந்த ஜேசிக்கு எதிராகவே இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, அந்த நிர்வாகத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. சில புரிதல் இல்லாத ஆர்ப்பாட்டங்களும் வருது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 500 1000 வாங்கி உள்ளே கூட்டிகிட்டு போகலாம் பெருமளவு முடிஞ்சிட்டு அதெல்லாம் அந்த ஜேசி வந்து கிளியர் பண்ணிட்டார். அந்த குறைபாடுகளே இப்போ கிடையாது. இந்த 4 வருஷம் இருக்குது. இந்த 4 வருஷம் தான் போகிறாங்க. மிச்சப்படி யாரும் மிஸ்யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் ஒரு சில ஆட்கள் புரோட்டோக்கால்னு சொல்லி மெசேஜ் போட்டு நிறைய பேர் உள்ளே போகிறாங்க. அதெல்லாம் நம்ம இல்லை சொல்லலை. அதெல்லாம் இவரால் கட்டுப்படுத்த முடியல. அது இவரால் கட்டுப்படுத்தவும் முடியாது. ஏன்னா இந்த இன்றைக்கி இருக்கிற அரசாங்கத்தினுடைய செட்டப் அப்படி தான். முக்கியமான ஆட்கள், முக்கியமான நிர்வாகிகள், கோயில் டோனர்ஸு அவங்க வரும்போது அவங்க மெசேஜ் போட்டு உள்ளே போகிறாங்க. அது நடக்குது, நிறைய நடக்குது. கோவில் நிர்வாகம் எப்படி செயல்பட்டு இருக்கு? முருகனுக்கு நடக்க வேண்டிய பூஜைகள், அலங்காரங்கள், அபிஷேகங்கள் இதெல்லாமே வந்து எந்த குளறுபடியும் இல்லாமல் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துச்சு. முருகனுக்கு நடக்கக்கூடிய பூஜை காலையில் வந்து உதயமார்த்தாண்ட அபிஷேகம். அந்த அபிஷேகத்துக்கு நான் பல நாட்கள் இப்போ இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரிகிட்டே புகார் பண்ணியிருக்கேன். ஒரே அழுகுன பழம், அழுகுன பழம், நாள்பட்ட இளநீ இதுதான் அபிஷேகத்துக்கு போகுது. நான் 2-3 தரம் புகார் பண்ணியிருக்கேன். அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. இங்கே சுவாமிக்கு வந்து கிட்டத்தட்ட 125 படி அரிசி வடிக்கணும். இங்கே வெறும் 30 படி அரிசி என்னமோ தான் வடிக்கிறாங்க. மீதியெல்லாம் சுவாமிக்கு நிவேத்தியமாகலை. அதெல்லாம் வந்து அரிசியாக போகுது, வெளியே போகுது. அடுத்தாப்புல வந்து சுவாமிக்கு வந்து காலங்கள் 9 கால பூஜையில் உதயமார்த்தாண்ட அபிஷேகம் முடிஞ்சு 4 பேருக்கு சாப்பாடு போடணும். இதுக்கெல்லாம் பல லேண்ட்ஸ் எழுதி வச்சுருக்காங்க. பல லேண்டுகள், முன்னோர்கள், பல சொத்துக்கள். நம்ம முன்னோர்களுடைய நோக்கம் என்னென்னா இந்த கோயிலில் தர்ம காரியங்கள் தடைபடாமல் நடக்கணுங்கிறதுக்காண்டி தான் பல கோடிக்கணக்கான லேண்டுகளை ஒவ்வொரு கோயிலையும் எழுதி வைக்கிறாங்க. ஆனால் அந்த லேண்டெல்லாம் இந்த அறநிலைத்துறை என்ஜாய் பண்ணுதே தவிர அந்த முன்னோர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றலை. இது ஒரு அரசாங்கத்தினுடைய என்ஜிஓவாக இருக்கிறதுனால யாரும் பெருசாக கேள்வி கேட்கலை. அதுவும் போக இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியல. உள்ளுக்குள்ளே இருக்க தெரிஞ்சவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சில தனிப்பட்ட பலன்கள் கிடைக்கிறதுனால இதை வந்து அவங்க கண்டுக்கிறதில்ல. இதுதான் இந்த கோயில்னு இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா கோயிலையும் நடக்கிறது. 9 கால பூஜையில் வந்து உதயமார்த்தாண்டத்துக்கு நான் 4 பேருக்கு அன்னதானம் பண்ணலை. காலசந்திக்கு வந்து பால் பாயசம் வச்சு அன்னதானம் பண்ணணும், அது நின்று போச்சு. அப்புறம் உச்சிக்கால கட்டளைக்கு எம்ஜிஆர் ஜானகி அம்மாலே நிதி கொடுத்துருக்காங்க.
எம்ஜிஆரும் அவங்க மனைவியை நிதி கொடுத்து கோயிலில் நிதி கொடுத்து அதை பண்ணணும்னு சொல்லிச்சு. அதுவும் இன்னும் பண்ணலை. அது கோவில் நிதியா இல்லை இது பண்ணாங்களா, அது வந்து அந்த பெட்டியே இருந்தது ரொம்ப நாளாக. எம்ஜிஆர் ஜானகி அம்மான்னு இருந்தது. அந்த உச்சிக்காலத்துக்கும் சாப்பாடு போடணும், அது போடலை. இதில் கும்பினி கட்டளைன்னு ஒரு 32 பேருக்கு வாட்ச்மேன் பாராக்காரங்க இவங்க எல்லாருக்கும் ஒரு 32 பேருக்கு சாப்பாடு போடணும். அந்த கும்பினி கட்டளைன்னு அது நடக்கலை ஒழுங்காக. வெள்ளித்தாம்பாள கட்டளை ஒழுங்காக நடக்கலை. வெள்ளித்தாம்பாள கட்டளை முறைப்படி நடக்கலை. ஆனால் வெள்ளித்தாம்பாள கட்டளைக்கு ஏகப்பட்ட லேண்ட்ஸ் இருக்குது, சொத்து இருக்குது. அந்த போடுற சாப்பாடு போடலை. அந்த சாப்பாடு நடக்கலை. கேட்டாங்க ரெக்கார்டு இல்லைங்கிறாங்க. அடுத்தாப்பில் வந்து ராக்கால கட்டளைன்னு நைட்டு 7 மணிக்கு சாப்பாடு போடணும், அது நடக்கலை. மொத்தத்தில் கோயிலுக்குள்ளே சுவாமிக்கு நடக்கக்கூடிய சுவாமி சாப்பாடு இல்லாமல் பட்னியாக இருக்கார் முருகன். மூலவரான சுப்பிரமணிய சுவாமிக்கு நடக்க வேண்டிய பூஜைகள், அபிஷேகங்கள், அலங்காரங்கள் இது எல்லாமே வந்து முறையாக நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் முருகனே பட்னியில் இருக்கார் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு தகவல் வந்து ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துச்சு. இங்கே ஒரு தேவப்பிரசன்னம் போட்டு பார்த்தா அதில் நல்லா தெரியும். அதுவும் போக சுவாமிக்கு வந்து எந்த விதமான முறையான தீபாராதனைகளோ அவருக்கு உண்டான உபச்சரணைகளோ எதுவுமே இங்கே முறையாக நடக்கலை. கூட்டத்தை காரணம் காட்டி பல விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கு. இது போக பக்தர்களுடைய பிரார்த்தனை ரொம்ப முக்கியமான விஷயம். பக்தர்களுடைய பிரார்த்தனையே இது வந்து பிரார்த்தனை ஸ்தலம். இது வழிபாட்டு ஸ்தலம் மாத்திரம் இல்லை, வழிபாட்டு தலத்தோடு சேர்ந்து பிரார்த்தனை ஸ்தலம். இப்போ பக்தர்களுக்கு பல்லெடுங்காலமான நம்பிக்கைகள் சார்ந்த பிரார்த்தனைகள் இருக்குது. அந்த பிரார்த்தனைகள்லாம் வந்து இங்கே நிறைவேற்றுறதுக்கு முடியாத சூழ்நிலை இந்த கோயிலில் உருவாயிருக்கு. திருப்பதி மாதிரி பெரிய பெரிய கோயில்கள் பெரிய பெரிய இதுலேயே கூட டெய்லி 1.25 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் வராங்க. அங்கே கூட பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறதுக்கான வழிவகைகள் இருக்குது. அதாவது பக்தர்களுடைய நம்பிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுறதுக்கான எல்லா வாசல்களையும் இந்த நிர்வாகம் மூடி வச்சிருக்கு. அதை திறந்து விடணுங்கிறது என்னோட தாழ்மையான பணிவன்பான கருத்து. இதே நிலை தொடர்ந்து நீடிச்சா திருச்செந்தூர் நகரம் என்னாகும்? திருச்செந்தூர் முருகனை நம்பி இருக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கு, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகுது கோவில் நிர்வாகம் அப்படிங்கிற கேள்விக்கு இதே நிலை நீடிச்சதுன்னா திருச்செந்தூரில் சுவாமியினுடைய சாநித்தியம் குறையும். சுவாமிக்கு சாப்பாடு இல்லாமல், சுவாமிக்கு ஒழுங்கான பூஜைகள் இல்லாமல் எல்லாமே ஒரு கமர்ஷியலாகவே பண்ணிகிட்டு இருந்தோம்னா சுவாமியோட சாநித்தியம் குறையும். சாநித்தியம் குறையும் போது பக்தர்களுடைய பிரார்த்தனைகள் வந்து என்ன செய்யாது, நிறைவேறாது. பக்தருடைய பிரார்த்தனைகள் நிறைவேறாத போது பக்தர்களுடைய வருகை குறையும். அது இந்த கோயிலுடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். அதனால் நம்ம ஏன் இந்த கோயில் இவ்வளோ பிரபல்யமாக ஆச்சு, நம்ம முன்னோர்கள் வழி வழியாக ஒழுங்கான முறையில் பூஜைகளையும் ஒழுங்கான முறையில் பிரார்த்தனைகளையும் ஒழுங்கான முறையில் அந்த உணவு முறைகளையும் அதையும் அந்த ஒழுக்கத்தையும் அவங்க கடைபிடித்ததுனால தான் இந்த கோயில் இவ்வளவு சாநித்தியமாக இருக்குது. அதை கடைபிடிக்காத போது எப்படி சாநித்தியமாக இருக்கும்?